அன்புள்ள கொண்ட அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி ஒரு சின்ன குட்டி கதையோட போகலாமா? ஒரு விவேகானந்தோடைய புக்கில் நான் படித்த கதை தான் இது. ஒரு சிற்பி ஒரு கல்லுக்கிட்ட, அப்போ அந்த காலகட்டத்தில் எல்லோரும் சிற்பிகள் எல்லாம் ரொம்ப தெய்வீகமானவங்க. அதனால் ஒரு வேலையை செய்ய போகிறோன்னா அவங்களுடைய பர்மிஷன் கேட்டு அது செய்யக்கூடியது தான் அவங்களுடைய வேலை தர்மம். அப்படி தான் சிலை செதுக்கிற சிற்பிகளுக்கு எல்லாத்துக்கும் அப்படி ஒரு முறை இருக்குது. அந்த முறையில் தான் ஒரு பாறை இருக்கும். இந்த பாறையில் கல்லாம் வடிவமைச்சு கல்லாக வடிவமைச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கல்லுக்கிட்ட போய் கேட்குறாங்க சிற்பி, நாங்கள் என் ஒளியால் உன் கல்லை உன் மேலே நிறைய செதுக்குவோம். அதுக்கு உனக்கு உடன்பட்டா உன்னை காலம்பூரா கையெடுத்து கும்பிடும்படி நாங்கள் உன்னை ஆளாக்குவோம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த கேட்கும்போது அந்த கல் சொல்லும், இல்லை என்னால் உங்கள் ஒளியால் அடிக்கிறது அதெல்லாம் என்னால் தாங்கவே முடியாது, போங்க அப்படின்னுடும். சரி சொல்லிவிட்டு அந்த கல்லை அப்படியே ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த கல்லுக்கிட்ட போய் கேட்குறாங்க. அந்த கல்லுக்கிட்ட போய் கேட்கும்போது அது நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நான் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னெல்லாம் ரொம்ப அடித்து டேமேஜ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு போயிடுவீங்க, அதனால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிவிடும். ரெண்டாவது கல் விட்டுருவாங்க. மூணாவது கல்லுக்கிட்ட போய் கேட்குறாங்க அந்த சிலை சிற்பி. அந்த மூணாவது கல் சொல்லும், நீங்கள் என்னை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கிங்க, ஆனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்கும். அந்த உத்தரவு பேரில் அந்த முதல் சிலையை, அந்த மூணாவது கல்லை அழகாக அந்த சிற்பி செதுக்கி அழகாக ஒரு சிலையாக, கடவுள் சிலையாக வடிவமைப்பார். அந்த கடவுள் சிலையாக வடிவமைத்த உடனே அது கோவில் கட்டி அந்த கருவறையில் வச்சு பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், எல்லா அபிஷேகமும் நடக்கும். அண்ட் இதெல்லாம் நான் கோயில் வேலையெல்லாம் முடித்து சிலையெல்லாம் ஆக்கினதுக்கப்புறம் பூ மாலை போட்டு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு படிக்கட்டு கல் போடுவாங்க. அந்த கல்லுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா, என்னால் அடிலாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னதுல தான் அந்த படிக்கட்டு கல்லாக போட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அதை ஏறி மிதித்து தான் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு, இதெல்லாம் சாமி கும்பிட்டு வராங்க. இப்போ எல்லோரும் சாமி கும்பிட்டு வரும்போது தேங்காய் உடைக்கணும். தேங்காய் உடைக்கிறதுக்கு கல்லுக்கு தேவைப்படும். ஒரு தொட்டி கட்டி அது உள்ள ஒரு கல் வைப்பாங்க. அந்த கல் தேவைப்படும். அதுக்கு இப்போ முதல்ல ஒரு கல்லுக்கிட்ட கேள்வி கேட்பாங்க பார்த்தியா, அது என்னால் முடியாது, அடி வாங்கவே முடியாதுன்னு. நீ அடியே வாங்க வேணாம், நீ இங்கே போய் உட்காந்துரு அப்படின்னு சொல்லி தூக்கி போயிட்டு அந்த தேங்காய் உடைக்கிற தொட்டிக்குள்ளே அந்த கல்லை வச்சுருவாங்க. அவங்க வர மக்கள் எல்லாரும் போயிட்டு எந்த ஒரு சிலை ஒளியால் செதுக்கி சிலையாச்சோ அந்த சிலை எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க. அண்ட் ஏறி இறங்குறதெல்லாம் அந்த ரெண்டாவது கல். மூணாவது எதுக்குமே நான் வரமாட்டேன், அடியே வாங்க மாட்டேன், வணங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சோ அதுதான் தேங்காய் உடைக்கிற கல்லாக மாறிச்சு. இது ஒரு கதை. இது அனுபவத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம கூட உழைக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னா கடைசி காலத்துக்கு கல்லாக தான் மாறும். அதாவது தேங்காய் உடைக்கிற அடிக்கல்லை தான் மாறும். நம்பிக்கையே இல்லை அப்படின்னா படியேறி போகிற படிக்கல்லை தான் மாறும், நம்பிக்கை இல்லைன்னு. ஆனால் நம்பிக்கையோடு நம்ம உழைச்சோம்னா நம்ம அந்த கோயில் சிலை மாதிரி காலம் முழுக்கும் பேர் சொல்கிற மாதிரி வாழலாம். நன்றி, வணக்கம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.